ஹெச்எஸ்வியை எவ்வளோ நாளில் குணப்படுத்த முடியும்? ஹெச்எஸ்வியை ஒரே மாதத்தில் குணப்படுத்த முடியும். பரிசோதனை வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ ஹெச்எஸ்வி குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற எண்ணத்தை விட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம டயக்னோஸ் பண்ணி குணமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துக்கலாம். ஹெச்எஸ்வி வந்து உங்களுக்கு உணவு முறைகளில் என்னென்ன விஷயம் பண்ணணும்னாக்க, பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே, உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். ஹெச்எஸ்வி நோயை முழுசாக குணப்படுத்த முடியுமா, குணப்படுத்த முடியாதா, இது வந்தால் என்னென்னலாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். பொதுவாக ஹெச்எஸ்வி என்பது ஒரு வகையான அக்கி நோய் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இப்போ சமீபத்தில் பல பேர் வந்து சில தவறான விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த தொற்று அதிகமாக பாதிக்கப்படுது. இது வந்தால் என்னென்ன ஆகும், அந்த பாலியல் உறுப்புகளில் வந்து சில பேருக்கு சின்ன சின்ன கொப்பளங்கள், அரிப்பு, எரிச்சல், அது அதிகப்படியான புண்கள்லேருந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் வரைக்கும் ஆகும். இதை குணப்படுத்துறதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லி பல மருத்துவ முறைகள் சொல்லுது. இதை சயின்டிஃபிக்காக எப்படியெல்லாம் குணப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருப்போம். வேணும்னா உள்ள லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இந்த நோய் வந்தால் உடலில் இருக்கக்கூடிய மாற்றம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான உஷ்ணம், சூடு அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது சூட்டை தணிக்கிறதுக்கான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுட்டு லிஸ்ட்டு ப்ரீஃபாக வேணும்னாக்கா அதுக்காக ஒரு பெரிய வீடியோவை நான் போடுறேன். அந்த டீட்டெயில் வேணும்னா லிஸ்ட்டுன்னு கொடுப்பேன், அந்த லிஸ்ட்டில் போய் பார்த்துங்க. இல்லாட்டி நம்மளோட வெப்சைட் லிங்கில் போய்ட்டு நீங்கள் அதுக்கான ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நோய்கள் வந்தால் என்னென்ன பரிசோதனை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்எஸ்வி சம்மந்தமான டெஸ்ட்டு தயவுசெய்து எடுக்காதீங்க. டார்ச் பேனல் அப்படின்ற ஒரு டயக்னோஸ் இருக்கும், அது உள்ள போனீங்கன்னா ஹெச்எஸ்வி, சிஎம்பி, ரூபோல்லோ, டொக்ஸோபிளாஸ்மா, டிபிஹெச்ஏ இந்த மாதிரியான ஒரு மொத்த தொகுப்பு அமைப்புகளாக தான் இருக்கும். அந்த மொத்த டயக்னோஸையும் நம்ம பார்த்துட்டு எல்லா கிருமிகளும் சாவடிக்கும் போது ஹெச்எஸ்வியும் செத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஸ்வியை எவ்வளோ நாளில் குணப்படுத்த முடியும்? ஹெச்எஸ்வியை ஒரே மாதத்தில் குணப்படுத்த முடியும். பரிசோதனை வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ ஹெச்எஸ்வி குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற எண்ணத்தை விட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம டயக்னோஸ் பண்ணி குணமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துக்கலாம். ஹெச்எஸ்வி வந்து அவங்களுக்கு உணவு முறைகளில் என்னென்ன விஷயம் பண்ணணும்னாக்க, முதல்ல அவங்க அதிகப்படியான உஷ்ணமான உணவுகள் சாப்பிடக்கூடாது. பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றது, நிறைய எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதில் மாற்றாக என்ன சாப்பிட்லான்னா, அவித்த முட்டை அதிகமாக எடுத்துக்கலாம் உணவில். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய கூழ், தயிர் சாதம், பழைய சாதம், கஞ்சி இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம். குளிர்ச்சியான பழங்கள் பார்த்திங்கனாக்கா சீத்தாப்பழம், அடுத்தது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, திராட்சை இந்த மாதிரியான பழங்களை நிறைய வகையில் எடுத்துக்கலாம். இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உடலில் என்னென்ன மாற்றம் என்னன்னா, 3வது நாளே அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வந்து மோஷன் வழியாக ட்ராவல் ஆகிறத பார்த்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு டார்ச் பேனல், அடுத்தது இம்யூனிட்டி, வந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, டவுன் ஆனவங்க இம்யூனிட்டி எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன நோய் இருக்குது, என்னென்ன டயக்னோஸ், எல்லா விஷயத்தையும் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், லிஸ்ட்டுன்னு போடுங்க, அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி.